MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாடு மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியுடைய எதிர் மனுதாரர் அவர் மீது வழக்கு போட்ட தேவசகாயம் என்பவர் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ஏன் ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த காணொளியில நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். 2011 2015 வரைக்கும் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது போக்குவரத்து துறையில் நடத்துனர், ஓட்டுநர், உதவி பொறியாளர் போன்ற பணிகளுக்கு லஞ்சமாக பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி அந்த பணத்தை செந்தில் பாலாஜியுடைய தனிப்பட்ட வங்கி கணக்கில் போட்டு அதை சட்டவிரோத பணப்பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த 2023 ஜூன் மாதம் கைது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 471 நாட்கள் கழித்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்படுது. ஜாமீன் கொடுத்த 3வது நாள் செந்தில் பாலாஜி மீண்டும் அதே மதுவிலக்கு மின்சாரம் துறை ஒதுக்கப்படுகிறது. இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களை தாண்டி இந்தியா முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஊழல் வழக்கில், சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்த ஒரு ஊழல் குற்றவாளிக்கு எப்படி நீங்கள் அமைச்சர் பதவியை தூக்கி கொடுக்கலாம்? 2021 அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த ஊழல் வழக்கு நிரூபிக்கப்படலை, ஊழலில் அவர் கைதும் செய்யப்படலை. மீண்டும் ஊழல் வழக்கில் கைது பண்ணி ஒரு அவகாசம் கொடுத்துருக்கலாம். கண்டிஷன் பையில் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்து போடணும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட அவருக்கு நீங்கள் பொறுமையாக அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம், உடனடியாக ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ராமதாஸும் அண்ணன் சீமான் அவர்களும் பல்வேறு தலைவர் கேட்குறாங்க. குறிப்பாக ராமதாஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திராவிட மாடல் வாஷிங் மிஷினில் ஊழல் கரையெல்லாம் நீங்கள் துவைச்சிருவீங்களா? எவ்வளோ பெரிய ஊழல் கரை இருந்தாலும் திராவிட மாடல் வாஷிங் மிஷின் அதை துவைச்சு கொடுத்துருமா? உங்களுக்கு 2014 வழக்கு போட சொல்லி 2016 தேர்தல் பிரச்சாரத்தில் செந்தில் பாலாஜி எவ்வளோ பெரிய ஊழல்வாதி தெரியுமா என்று பேசிய ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தியாகி என்று சொல்வது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கேட்டிருந்தாங்க. அதே போல் சீமானவர்கள் உங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் தப்பு பண்ணால் அவர் துரோகி, இப்போ அவர் தியாகியா? நீங்களே வழக்கு போடுவீங்க, நீங்களே அவரை தியாகின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எல்லாரும் வச்சுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் செந்தில் பாலாஜியால் ஏமாற்றப்பட்ட, செந்தில் பாலாஜிக்கு பணம் கொடுத்து ஏமாந்ததாக சொல்லப்படுகிற தேவசகாயத்துடைய மகனுக்கு தான், அந்த தேவசகாயம் தான் இந்த வழக்கில் முதன்மையான மனுதாரர். அவர் இப்போ எதிர்மனுதாரராக போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்காரு. செந்தில் பாலாஜி எப்படி பெயில் வாங்கினார்? அவர் குற்றமற்றவர், நல்லவர், இந்த வழக்கில் அவர் பணம் வாங்கலை அப்படின்னு இது இல்லை. நான் அமைச்சராக இல்லை, அதனால் சாட்சியங்களை கலைக்க மாட்டேன், இந்த வழக்குக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்ற அடிப்படையில் தான் ஜாமீன் கேட்டார். ஜாமீன் மறுத்த அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்கன்னா, இவர் அமைச்சராக இருக்கார், அமைச்சராக இருக்கும்போது இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஏற்கனவே இந்த வழக்கிலேருந்து வெளியே வந்திருக்காரு, இப்போ அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு நீங்கள் ஜாமீன் கொடுத்தீங்கன்னா அவர் கலைச்சிருவார்னு சொன்னாங்க. அதனால தான் அவர் லாகாயில அமைச்சராக மாற்றினாங்க. லாகாயில அமைச்சராக தொடர்ந்தால் கூட திருப்பியும் அவர் லாகாவா ஒரு அமைச்சர் கேட்டர் தான் அப்படின்னால அந்த லாகாயில அமைச்சர் அவர் நீக்கப்பட்டார். இதெல்லாம் அமலாக்கத்துறை தரப்பு சொன்னதுனால நான் அமைச்சராக இல்லை, நான் எந்த சாட்சியும் கலைக்க போகிறதில்ல, முழுமையாக ஒத்துழைப்பேன் என்று சொன்னதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் அவளுக்கு ஜாமீன் வழங்கியது. ஜாமீன் வழங்கும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவுக்கு 4 வருஷம் ஆகும், அது வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்க முடியாது, அதனால் ஜாமீன் கொடுக்குறோம், அவர் சாட்சியத்தை கலைக்கக்கூடாது, முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும், ட்ரையல் கோர்ட்டில் ட்ரையல் நடக்கும்போது ஒவ்வொரு விசாரணைக்கும் அவர் வரணும், ஒருவேளை தேவையில்லாமல் சாக்கு போக்கு சொன்னால் இந்த ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் நான் அமைச்சராக இல்லைன்னு சொல்லிட்டு 3 நாட்கள் அமைச்சராக இருக்கார். இந்த அமைச்சர் பதவியை பயன்படுத்தி 2021 அவர் உயர்நீதிமன்றத்தில் எப்படி தனக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாரோ அதே மாதிரி மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு சிசிபியில் இதே லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு சிசிபியில் இருக்குது. அந்த வழக்கு விசாரணையும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. இப்போ இதெல்லாம் இவர் அமைச்சராக இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு சாதனமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அவர் ஜாமீனை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை விசாரித்த நீதிபதிகள்
இந்த மனுவை முறைப்படி நீங்கள் தாக்கல் செய்யுங்கள். செந்தில் பாலாஜியுடைய விசாரிக்க தனி நீதிபதியை நான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லப்படலை, அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து எந்த பதிலும் சொல்லப்படலை. ஆனால் எதிர் மனுதாரர் ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சொன்னது திமுக வட்டாரத்தில் உண்மையிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. செந்தில் பாலாஜியுடைய வழக்கை இந்த விசாரித்த நீதிபதி அபய் எஸ் ஓகா என்ன சொல்லியிருக்காரோ கூடுதல் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர்கள் மீது இது போன்ற வழக்கல் பெண்டிங்கில் இருக்குது, அதை எல்லாவற்றையும் முறைப்படி ஆவணப்படுத்தி உச்சநீதிமன்றத்தை தெரிவிங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் KKS சார், தங்கம் தென்னரசு, பொன்முடி, அனிதா ராதாகிருஷ்ணன், ஏவா வேலு, அப்புறம் நம்ம KN நேரு, இவங்க பேரெல்லாம் இது போன்ற வழக்கல் பெண்டிங்கில் இருக்குது. இதையும் உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தால் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கான போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் முறைப்படி அமலாக்கத்துறை இதற்கு ஒப்புதல் வாங்கிட்டு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள 7 அமைச்சர்கள் வீட்லேயும் ரெய்டு நடத்தப்படலாம், இல்லை கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவிருக்கிறது. எந்த நொடியும் தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஊழல் பட்டியலில் உள்ள 7 அமைச்சர்களுக்கு ஒரு சின்ன கத்தி தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்யப்படுவாரா, இந்த வழக்கில் அவர் சிறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை தண்டனை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம விசாரித்து பார்த்தபோது செந்தில் பாலாஜியோடைய இந்த வழக்கில் ஜாமீன் மறுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த வழக்கு ட்ரையலுக்கு போய் தண்டனை ஏற்படுறதுக்கு குறைந்தபட்சம் 4 வருஷம் ஆகணும்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லுது. எனக்கு தெரிஞ்சளவில் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு எப்படி 1996 போட்ட ஊழல் வழக்குக்கு 2016-15 அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைச்சதோ அது மாதிரி ஒரு 15 வருஷம் எனக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 15 வருஷத்துக்குள்ளே பல ஆட்சி மாறிடும், பல முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் வந்துடுவாங்க, பல காலகட்டமே மாறிடும், கால சூழ்நிலை மாறிடும். அன்றைக்கி செந்தில் பாலாஜி ஒருத்தர் அமைச்சராக இருப்பாரா இல்லையான்னு கூட தெரியாது. கேஸ் முதல் நாளே தெரியும் யார் குற்றவாளின்னு. ஆதாரம் அப்போ வரும், ஆதாரம் இப்போ வரும், ஆனால் ஆதாரம் ஒன்று கூட இருக்காது, குப்பையா ஃபைல் தான் சேரும். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்ததை யாருமே எதிர்க்கலை. ஏன்னா ஒரு விசாரணை கையேற்ற உள்ள போயிருக்காரு, அவர் தண்டனை சிறைவாசி கிடையாது. அது தண்டனை கொடுக்க தண்டியும் அவர் விசாரணை சிறைவாசி சிறையிலே இருக்குன்னு சொல்வது என்பது அது அபத்தம், அது அயோக்கியத்தனம், அது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜனநாயக முரணு, சட்டத்துக்கும் புறம்பானது. அதே ஐயா மருத்துவர் ராமதாசும் குறிப்பிட்டிருக்காரு. அவர் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் ஜெயிலே இருக்குன்னு சொல்லி யாரும் சொல்லலை. அவருக்கு ஜாமீன் கிடைச்சதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா 471 நாட்களுங்கிறது அது அதிகமான நாட்கள் தான். அவர் பண்ண தப்பு ரொம்ப மோசமானது தான், அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நீங்கள் ஒரு பெரும் கோடீஸ்வரன் ஒரு 1000 கோடி வச்சுருக்கிறான், அவன்கிட்ட ஒரு 100 கோடியை செந்தில் பாலாஜி எடுத்திருந்தாரு, இல்லை ஏதோ ஒரு மின் பகிர்மானத்துக்காகவோ, இல்லை ஒரு கான்ட்ராக்டுக்கோ, இல்லை டாஸ்மாகில் ஒரு கான்ட்ராக்டுக்கோ, இல்லை ஒரு ஃபேக்ட்ரிக்கு கான்ட்ராக்டுக்கோ ஒரு 100 கோடியை வாங்கியிருந்தாரு, ஏமாத்திட்டாருன்னா தெரியாது. 1000 கோடி முதலாளிகிட்ட 100 கோடி ஆனால் அவன் பிரச்சனை கிடையாது. ஒரு 100 கோடி அதிபதிட்ட ஒரு 10 கோடி ஆட்டையை போட்டால் கூட தெரியாது. ஓட்டுநர் விலைக்கு 1.25 லட்சம் கொடுத்துருக்கான். அந்த ஓட்டுநர் விலையை வச்சு தான் அவன் ஒட்டுமொத்தமான அவன் வாழ்வாதாரத்தையும் தீர்மானிச்சிருப்பான். அந்த 1.25 லட்சங்கிறது செந்தில் பாலாஜிக்கு ஒரு டிப்ஸு காசு தான், ஒரு பாக்கெட் மணி தான் பெரிய அமைச்சர்களுக்கு. ஆனால் அந்த 1.25 லட்சங்கிறது அந்த ஓட்டுநர் விலைக்கு நடத்துனர் விலைக்கு கொடுத்தவனுக்கு வாழ்வாதாரம். அதுக்கு நிச்சயமாக அவன் வீட்டு அடமானம் வச்சுருப்பான், இல்லை நகை அடமானம் வச்சுருப்பான், இல்லை காரு பைக்கோட ஆர்சி புக்கு அடமானம் வச்சுருப்பான், பைக் இருந்தால் பைக்கை விற்றுருப்பான், இல்லை வட்டிக்கு கந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பான். அப்படித்தான் அந்த 1.25 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு நடத்துனர் விலைக்கும் ஓட்டுநர் விலைக்கும் உதவி பொறியாளருக்கும் பணத்தை வாங்கி கொண்டு ஏழை எளிய அப்பாவி மக்கள் ஒரு 12,000 ரூபா 15,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய வேலைக்கு போகிறவன்ட்ட அடித்ததை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர் 471 நாட்கள் அதுக்கு சிறையில் இருந்துட்டார். அதனால் அந்த ஜாமீனில் வந்ததை யாருமே நம்ம எதிர்க்கவும் முடியாது, அது அவர் உள்ளவே கிடக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் செந்தில் பாலாஜி இதில் மிக கவனமாக இருக்கணும். அவருக்கு உடனடியாக அமைச்சர் பதவி கொடுத்தது உச்சநீதிமன்றத்துடைய பார்வைக்கும் சென்றிருக்கிறது. இனி செந்தில் பாலாஜி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உச்சநீதிமன்றத்தால் கண்காணிக்கப்படும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ.